ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தோசை நம்ம வீட்டில். தோசை பண்ணலாம். நெய் தோசை, நெய் ஊற்றிக்கும். அந்த பக்கம் சாப்பாடும் ஆயிடுச்சுங்க. லஞ்சுக்கு சாப்பாடும் தாலும். தோசைக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி வந்து தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் சட்னி. தோசை வேகிறதுக்குள்ளே இங்கே தோசை மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, தோசை மாவு இந்த மாதிரி இருக்கணும். இட்லி மாவு தான் கெட்டியாக இருக்கணுங்க. தோசை மாவு இப்படி ஊற்றுனா நல்லா ஊற்றுற மாதிரி ஃப்ளோவாக வர மாதிரி, அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும் தோசை. எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு ஒரே தோசை தான் சுடுவேன். நெய் ஊற்றி நல்லா மொறுன்னு போட்டுருவேன். நல்லா இருக்கா? மொறுன்னு இருக்கா? நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சுடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் நகர்த்தி போடலாங்க, சைடில் போயிடுச்சு அதனால். இந்த பக்கம் வெந்துருச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். சட்னி ஊற்றி தோசை சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள்.